இது 100ல இருந்து 130 வரைக்கும் நீங்க இறக்கலாம். ஸ்டார்டிங் வந்து 5000ல இருந்து இருக்கு. இல்ல ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு வருஷம் சர்வீஸ் கேரண்டி. போர் மோட்டருக்கு உண்டான எல்லா ஃபிட்டிங்ஸ் ஐட்டங்கள், இது அடாப்டர், ஓஸ் காலரு, பெண்டு, போர் பிளேட்டு, போர் கிளாம்பு, கூறிய ஓஸ் காலரு எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான். ஹோல்சேல் ரேட்டை வந்து ரீட்டைல்ல கொடுக்குறோம். கம்பெனி ஐட்டங்கள்லாம் இருக்கு. நல்ல 4 ஸ்கொயர் 2.5 இதெல்லாம் வந்து மோட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேரண்டியா கொடுக்கலாம். எல்லாமே போர் மோட்டர்ஸ். ஒரு பிராண்ட்லயும் ஒரு 30-40 பீஸ் வச்சு நம்ம ஹோல்சேல தான் பண்ணிட்டு இருக்கோம். லோக்கல் கோயம்புத்தூருக்குள்ள நம்ம ஃபிட்டிங் பண்ணணும், ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். டிரான்ஸ்போர்ட்ல நம்ம எல்லாமே பார்சல் பண்ணி கொடுத்துறோம். 1, 1.5, 2 இந்த மாதிரி கம்ப்ரஸர் எல்லாமே நம்ம இடத்துல இருக்கு. மோட்டருக்கு கேரண்டி இருக்கு. அதே மாதிரி மோட்டருக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 இருந்து ஆரம்பிக்கும். ஒரே ஆளு வந்து 10 பீஸ் வாங்கினாலும் நம்மகிட்ட ஹோல்சேல்ல அதே ரேட்டுக்கே தரோம். இது வந்து ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 2500 இருந்து ஆரம்பிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கல்யாண மண்டபம் வந்து காய்கறி கட் பண்றது. இது வந்து தேங்காய் திருவின்னு சொல்லுவாங்க. 1 இன்ச்சு, 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு இந்த மாதிரி ஒரு சைஸ்லயும் கிடைக்குது. இதுவும் ட்ரை ரன்னர் இருக்கு. போர்ல தண்ணி இல்லைனாலும் ஆஃப் ஆகும். மேல் தொட்டி நிறைஞ்சு ஃப்ளோ ஆகும்போது அதுவும் ஆஃப் ஆகும். நம்ம கிட்ட வீட்டுக்கு அக்ரிகல்ச்சர் பர்பஸ், கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ற மோட்டார்ஸ் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்குறோம் சொல்லிருக்கீங்க. ஹோல்சேல் பிரைஸ்ல இருக்கு சார். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு உண்டான போருக்கு உண்டான மோட்டர் சார். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 அடியில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 100 அடிக்குன்னா இந்த மாதிரி மினி சப்புன்னு சொல்லுவாங்க. இது 100 அடி வந்துரும். 100 அடிங்க. ஓகே, 100ல இருந்து 130 வரைக்கும் நீங்க இறக்கலாம். இதை எடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 5000ல இருந்து இருக்கு. வெறும் 5000. வெறும் 5000 இது வந்து 130 அடிக்கு தாராளமா வேலை செய்யும். சின்ன சின்ன போர் போட்டிருப்பாங்க, 50 அடி 70 அடி அந்த மாதிரி போர்ல இருக்கு, அது போட்டுக்கலாம். அதுக்கடுத்து 1 HP. ஓகே, அதுக்கடுத்து வந்து 1.5. இதுக்கடுத்து 1.5லயே கொஞ்சம் 450 அடி வரைக்கும். ஓகேங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா 2 HP 30 ஸ்டேஜ். ஓகே, அதுலயே 236 650 அடி 750 அடி வரைக்கும் சிங்கிள் பேஸ்ல இருக்குங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து எப்படிங்க லைஃப் நல்லா வருமா? 2 வருஷம் கேரண்டியோட கொடுக்கும். 2 வருஷம் கேரண்டில ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு வருஷம் சர்வீஸ் கேரண்டி. ஓகே, மொத்தம் 2 வருஷத்துல என்ன பிரச்சனைனாலும் ஃப்ரீ சர்வீஸ் தான். நீங்க இதுக்குன்னு வந்து நீங்க சார்ஜ் எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்ப நிறைய ட்ரையான இடத்துல எல்லாம் 1000 அடிக்குலாம் போடுவாங்க. அதுவும் வச்சிருக்கோம். 1000 அடிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இதுலயே வந்து 3 பேஸ்ல கொடுக்கலாம். ஓகே, இது வரைக்கும் சிங்கிள் பேஸ் 750 அடி வரைக்கும். ஓகே, இதுக்கு மேலனா வந்து 3 பேஸ்ல கொடுக்கலாம். 3 பேஸ்ல நம்மட்ட ஒரு 1000 அடி 1200 அடி இறங்கி போடுற மாதிரி இருக்குங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் என்ன மாதிரி பிராண்ட்ல நம்ம பண்றோம்? இது வந்து நமக்கு ஷார்ப்னு ஒரு பிராண்ட் இருக்கு சார். ஓகே, இது பாத்தீங்கன்னா தான் ஷார்ப் ஹைடெக்னு வரும். ஓகே, இதே இது இன்னொன்னு வந்து ஜெய்ஜான்சி ஹை ஃப்ளோன் இருக்கு. இதுவும் ISI ISO பிளஸ் 5 ஸ்டார் ரேட்டிங்கோட வரும். ஓகே, சோ இது வந்து நம்ம போர் யூஸ் பண்றோம். கீழே அடியில இருந்தாலும் ஏதோ லைஃப் நல்லா வரும். ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது எல்லாமே உங்களுக்கு அதுக்கு தான் வந்து டோட்டல் கேரண்டி. மோட்டருக்காகட்டும் பம்புக்காகட்டும் என்ன பிரச்சனைனாலும் உங்களுக்கு பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுத்துடலாம். ஓகே, அடுத்து என்ன பார்க்க போறோம்? நம்ம அதுக்கு இந்த போர் மோட்டர் சொன்னோம் இல்லையா, அந்த போர் மோட்டருக்கு உண்டான எல்லா ஃபிட்டிங்ஸ் ஐட்டங்கள், அதாவது இது அடாப்டர், ஓஸ் காலரு, பெண்டு, ஓகே, போர் பிளேட்டு, போர் கிளாம்பு, அதுக்குரிய ஓஸ் காலரு, இது எல்லாமே இந்த செட்டிங்ஸ் நம்மகிட்ட இருக்கு. இது எப்படிங்க? எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ். எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான். ஹோல்சேல் ரேட்டை வந்து ரீட்டைல்ல கொடுக்குறோம். ஓகே, அதனாலதான் நம்மளுக்கு வந்து ரீச் ஆயிட்டு இருக்கு எல்லாமே. கண்டிப்பா. அதுக்குரிய பாத்தீங்கன்னா கேபிள், அந்த போர் மோட்டருக்குரிய கேபிள் இறக்குறதுக்கு, ஆமா, அதுக்குண்டான ரோப்பு, இதெல்லாம் வந்து 12 mm இருந்து நம்ம மோட்டருக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு வேணா கொடுக்கலாம். அது என்ன ஹைட்டுக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி கிலோ வெயிட்டுக்கே போட்டு. இது வந்து மீட்டர் கணக்குல, கிலோ கணக்கு வேண்டாம நம்ம கிலோ கணக்குல போட்டு கொடுக்குறோம். அப்படின்றப்ப எடுக்கிறவங்களுக்கு நல்ல லாபம். ஓகே, அதே மாதிரி கேபிள் பாத்தீங்கன்னா கம்பெனி ஐட்டங்கள்லாம் இருக்கு. நல்ல 4 ஸ்கொயர் 2.5 இதெல்லாம் வந்து மோட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேரண்டியா கொடுக்கலாம். இப்போ இங்க கீழே வச்சிருக்கிறது எல்லாமே வந்து போர் மோட்டர் தான். இது எல்லாமே போர் மோட்டர் சார். நம்ம ஹோல்சேல் கடையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1-2 பீஸ் மட்டும் வச்சு வைக்கிறது இல்ல. ஒரு பிராண்ட்லயும் ஒரு 30-40 பீஸ் வச்சு நம்ம ஹோல்சேல தான் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னென்ன HP வேணுமோ அந்தந்த அளவுக்கு நம்ம முதல்ல காமிச்ச மாதிரி இது எல்லாமே சைஸ்ல இருக்கு. எத்தனை அடி நீங்க சொல்றீங்களோ அத்தனை அடி கெப்பாசிட்டிக்கு நம்ம மோட்டர் பம்பு கொடுக்கலாம். அவங்க ரெக்குயர்மெண்ட் சொன்னா போது நம்ம கொடுத்துடலாம். ஆமா, அத்தனை அடிக்கு வேண்டியது எல்லா ஃபிட்டிங்ஸும் கொடுக்கலாம். ஹோல்சேலாவும் பண்றோம். வந்து ஃபிட்டிங் பண்ணோம்னாலும் நம்ம லோக்கல் கோயம்புத்தூருக்குள்ள நம்ம ஃபிட்டிங் பண்ணனாலும் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். ரெண்டாவது நீங்க எந்த ஊர் சொல்றீங்களோ அந்த ஊருக்கு டிரான்ஸ்போர்ட்ல நம்ம எல்லாமே பார்சல் பண்ணி கொடுத்துறோம். உங்களுக்கு அங்க கிடைக்கிற வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் நீங்க அங்க கட்டி எடுக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்க ஜிபே பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருவோம். இப்போ போர்ல வந்து வேற ஏதாவது வெரைட்டி நம்ம வச்சிருக்கோமா? போர்ல பாத்தீங்கன்னா இப்ப நல்லா தண்ணி இருக்கு அப்படின்னா நம்ம முதல்ல காமிச்ச மோட்டர். இதுலயே பாத்தீங்கன்னா தண்ணி கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம இந்த மாதிரி கம்ப்ரஸர் போடலாம். இது வந்து கம்ப்ரஸர் வந்து 1/2 HP இருந்து இருக்கு. ஆனா 1/2 HP நம்மளுக்கு அதிகம் யூஸ் ஆகாது. 1 HP இருந்து ஸ்டார்டிங் 1, 1.5, 2 இந்த மாதிரி கம்ப்ரஸர் எல்லாமே நம்ம இடத்துல இருக்கு. அது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அது அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு சில போர்ல வந்து தண்ணி கம்மியா இருக்கும், வறண்ட பூமியா இருக்கும். அது பாத்தீங்கன்னா தண்ணி கம்மியா இருக்கு, அப்ப மோட்டர் போட முடியாது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஸர் போட்டு வச்சிட்டீங்கன்னா இருக்கிற தண்ணி அப்படியே உள்ள தள்ளி 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 வெளியே எடுத்து விடும். இந்த மாதிரி கம்ப்ரஸர் போட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து மோட்டருக்கு கேரண்டி இருக்கு. அதே மாதிரி மோட்டருக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுக்குமே நல்ல லைஃப் இருக்கு. இதுக்கு நல்ல லைஃப் இருக்கு. இதுக்கும் பாத்தீங்கன்னா மோட்டருக்கு ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. இதுல நம்ம பிராண்ட் வந்து பிரீமியர் பிராண்ட்.
பிராண்ட் பிரீமியர் தான் யூஸ் பிரீமியர் கம்ப்ரஸர். ஓகே. அதுலயே பாத்தீங்கன்னா இதுல கிணத்துக்கு இருக்கு. ஓ. கிணத்து மோட்டர் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கிணத்துக்கு. இது கிணத்துக்கு அக்ரிகல்ச்சர் யூஸ். ஓகே. இது ஃபுல்லா அக்ரிக்கு கிணத்துக்கு இந்த மாதிரி. இது எவ்வளவு நான் கெபாசிட்டி எடுக்கும்? இது பாத்தீங்கன்னா இதுலயும் அதே மாதிரி 3 HP ல இருந்து ஸ்டார்டிங். 3, 5, 7.5, 10 எத்தனை அடி கிணறோ ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மோட்டர் கொடுக்கும். அடுத்து என்ன வெரைட்டி நான் பார்க்க போறோம்? இப்போ போர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் யூஸுக்கு அதாவது 3 HP ல இருந்து இருக்கு 10 HP வரையும் கொடுக்கலாம். ஓகே. அதாவது ஹைட்டும் அதே மாதிரி 1000 அடி வரைக்கும் நம்மளுக்கு அதே மாதிரி V6ல கொடுக்கலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 இன்ச் தண்ணி ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு 25,000 லிட்டர் இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. ஓ 25,000 லிட்டர் அந்த மாதிரி கொடுத்தாதான் நம்ம விவசாயத்துக்கும் கரெக்டா இருக்கும். ஓகே. ஒரு மணி நேரத்துக்கு 25,000 லிட்டர்ல இருந்து தண்ணி கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு எல்லா மோட்டர் இருக்கு. ஓகே. இதுலயுமே அவங்க கெபாசிட்டி சொன்னாங்கன்னா கெபாசிட்டி அந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி மோட்டர் இருக்கு. ஓகே. நான் அடுத்து என்ன பார்க்க போறோம்? அடுத்து நம்ம வீட்டு யூஸுக்கு தேவையானது நம்ம இப்போ சாதாரணமாக ஒரு சிங்கிள் பெட்ரூம் உள்ள வீட்டுக்கு சிங்கிள் பாத்ரூம் உள்ள வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 BHK வீட்டுக்கு இந்த மாதிரி சின்ன பம்புல இருந்து ஆரம்பிக்குது. இது என்ன ப்ரெஷர் பம்ப்? பம்ப். ப்ரெஷர் இது எதுக்காக மினி பூஸ்டர் பம்புன்னு சொல்லுவாங்க. ஷவர் வந்து இப்போ சில பேர் வந்து மாடியில் ஷவர் ரூம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஷவரில் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ஆமாம், இந்த மாதிரி மோட்டர் போட்டாங்கன்னா நல்ல ஸ்பீடு இருக்கும். அதே மாதிரி வாஷிங் மிஷினில் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இன்பில்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே. இது பண்ணிட்டாங்கன்னா வாஷிங் மிஷின் கூட தண்ணி வந்து நல்ல ப்ரெஷராக வரும். ஓகே. இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு தேவையானது இந்த மாதிரி ஐட்டமும் இருக்கு. ஓகே. இது 1 BHK க்கு ஓகே. நான் 2 BHK பண்ணோம்னா இந்த மாதிரி மோட்டர். ஓகே. அதே இது ஒரு 2 BHK ல பாத்தீங்கன்னா பாத்ரூம் மட்டும் ஒரு 4 இருக்கும். ஓகே. சில வீட்ல கொஞ்சம் பெரிய வீட்ல 4 பாத்ரூம் 5 பாத்ரூம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஹாஸ்டலுக்கு இந்த மாதிரி போனீங்கன்னா ஒரு 9 பாத்ரூம் 10 பாத்ரூம்னா இந்த மாதிரி மோட்டரும் பெரிய டேங்க் வைக்கும். இது வந்து டேங்க். டேங்க் மோட்டர் வந்து இந்த மோட்டர் வந்து இந்த மாதிரி மோட்டர். இதுல பாத்தீங்கன்னா பெரிய டேங்க் 60 லிட்டர் டேங்க். ஓகே. 10 பாத்ரூம்ல ஸ்பீடா தண்ணி வரும். தண்ணி அதுக்கு இந்த மாதிரி பிரஷர் ஜாஸ்தி வரும். அப்ப 10 பாத்ரூம் 15 பாத்ரூமுக்கு போகணும்னா இந்த மாதிரி டேங்க் வச்சு பண்ணாங்கன்னா ஒரு 10 12 பாத்ரூமுக்கு அவங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். லாட்ஜ் பெரிய பெரிய மேன்ஷன் இந்த மாதிரிலாம் ஹாஸ்டல் இந்த மாதிரி பெரிய மோட்டர் வைக்கணும். இந்த பம்ப் வந்து ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்? இது ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கும். 5000 ரூபாயில இருந்து 5000. நெக்ஸ்ட் அடுத்து என்ன வெரைட்டி? அடுத்து அதே மாதிரி வீட்டுக்கு நம்ம ட்ரைனேஜ் வாட்டர், ட்ரைனேஜ் கழிவு தண்ணி இருக்கு இல்லைங்களா, சில வீட்டுல வந்து நல்ல பெரிய தொட்டியா உள்ள கீழே கட்டிருப்பாங்க. அதை எடுக்கிறதுக்கு லாரியில கூப்பிடணும். ஒரு ட்ரிப்பும் 3500 4000 கொடுத்து ட்ரைனேஜ் நம்ம வெளியேற்றணும். அதுக்கு இந்த மாதிரி மோட்டர் வாங்கி உள்ள போட்டாங்கன்னா ட்ரைனேஜுக்குள்ளே இருக்கும். அதுவாவே தண்ணி ஆட்டோமேட்டிக்கா தண்ணி நிரம்பும் போது ஆன் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக் ஆனா அதுக்கு தான் இந்த ஃப்ளோட் மாடல். இந்த மாடல் வந்து தண்ணி கம்மியாகும் போது ஆஃப் ஆகும், தண்ணி கூட ஆகும்போது அது பாட்டுக்கு ஆன் ஆகி ஓடிட்டு இருக்கும். இது வந்து இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், வீட்டுக்குன்னு இல்லை. நம்ம பெரிய பெரிய மேன்சனு ஹாஸ்டலு எல்லாத்துக்கும் கல்யாண மண்டபம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மோட்டர். இது அதுக்குள்ளாரே இருக்கும்போது துருலாம் பிடிக்காது, ஒன்றும் பிடிக்காது. இது வந்து SS பாடி, அதே மாதிரி இதுவும் காஸ்டிங் பாடி. இது வந்து துரு பிடிக்காது, எந்த துரு பிடிக்காத மெட்டீரியல் தான் இதுல இருக்கிறது. இது வந்து கண்டினியூஸா நீங்க எத்தனை வருஷம்னாலும் வச்சிருக்கலாம், தேவையில்லைனாலும் எடுத்து வெளியே வச்சுக்கலாம். இது வந்து பெரிய பெரிய அவுட்லெட் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஒரு 10,000 லிட்டர் 20 எவ்வளவு சைஸ் இருந்தாலும் வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம HP இருக்கு. இது 1 HP ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 1 HP 1.5 HP 2 HP 3 HP வரைக்கும் இருக்கு. நம்ம நீடுக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கலாம். நீடுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஓகே. அப்புறம் இதெல்லாம் நம்ம இது பாத்தீங்கன்னா அதே நம்ம வீட்டுக்கு தொட்டிக்கு மோட்டர். தொட்டில இருந்து ஆமா போர் மோட்டர் நம்ம முதல்ல பார்த்தோம். இது வந்து தொட்டி மோட்டர். தொட்டில இருந்து நம்ம மேல ஏத்தணும். அப்ப தண்ணிக்குள்ளே போட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு 180 அடியில இருந்து ஆரம்பம். 80 அடி. இது வந்து 120 அடி. இது வந்து 100 அடி. இது பாத்தீங்கன்னா லட்சுமி கம்பெனி, JJ பம்பு, அப்புறம் வந்து ஷார்ட் கம்பெனி. இது எவ்வளவு கெபாசிட்டி இழுக்கும்? இது வந்து பாத்தீங்கன்னா அதான் ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு 4000 லிட்டர் 4000 லிட்டர் 5000 லிட்டர் அந்த மாதிரி கெபாசிட்டில இருக்கு. இதுலயும் அதே மாதிரி 1.5 HP. 1.5 HP விவசாயத்துக்கு பாத்தீங்கன்னா சிங்கிள் பேஸ்ல விவசாயத்துக்கு 2 HP மோட்டர். இதெல்லாமே சிங்கிள் பேஸ் தான். இது எல்லாமே சிங்கிள் பேஸ் தான். நம்ம வீட்டு கரண்ட்ல தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே. இது எப்படி கரண்ட் செலவு கம்மியா வருமா? கரண்ட் செலவு கம்மியா இருக்கும். ஓகே. தண்ணி வந்து ஸ்பீடா இருக்கும். தண்ணி வந்து ஸ்பீடா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 120 அடி ஹைட்டுக்கு மேல இருந்தாலும் இந்த பம்பை போட்டீங்கன்னா 120 அடிக்கு மேல இதுவே போதும் தாராளமா. இந்த மாதிரி மோட்டர்லாம் வந்து வாரண்டியும் நம்ம கொடுக்குறோமா? இது வாரண்டி 2 வருஷம், 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட், அதே மாதிரி 1 வருஷம் சர்வீஸ் கேரண்டி. சர்வீஸ் பண்ணுங்க. ஆமா, மொத்தம் 2 வருஷம் இதுல இருக்கு. ஓகே. இப்போ ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்? நம்ம ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 4500 ரூபாய். 4500. அதுல இருந்து இப்போ இது வெளியில வாங்குனா என்ன காஸ்ட் வரும்? டாக்ஸ் பிளஸ் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாம் சேர்த்து வரும்போது இங்க 7000 ரூபாய் விற்பாங்க. ஆனா நம்மகிட்ட வந்து ஹோல்சேல் கடைனால இது 4500 ரூபாயில வந்து ஸ்டார்டிங் பண்ணி. ஓகே. இது எத்தனை பீஸ்னாலும் கொடுக்கலாம் தாராளமா. ஒரே ஆளு வந்து 10 பீஸ் வாங்கினாலும் நம்மகிட்ட ஹோல்சேல்ல அதே ரேட்டுக்கே தரலாம். அடுத்து இதெல்லாம் என்ன வெரைட்டிங்க? அது இப்போ வீட்டுக்கு சின்ன மோட்டர், அதாவது தொட்டில இருந்து மேலே ஏத்துறதுக்கு அப்படின்றப்போ ஒரு சும்மா விலை கம்மியில அப்படின்னு வேணும்னீங்கன்னா 1/2 HP 1800 இருக்கு. வேற 1800 ரூபாயில இருந்தா சூப்பர்னா. சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி இழுக்கிறதுக்கு ஓகே. இப்போ கார்பரேஷன் வாட்டர் வரும், அது தண்ணி ஸ்லோவா வரும். அப்போ வந்து நம்ம இந்த மோட்டர் போட்டோம்னா நல்லா கொஞ்சம் ஃபாஸ்டா இழுத்துட்டு வரும். அப்படியே நம்ம வந்து மேலே ஏத்திக்கலாம், டேங்குக்கு அப்படியே கொண்டு போய்க்கலாம். 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். தொட்டில இருந்து மேலே ஏத்திக்கலாம். கார்பரேஷன் வாட்டர் உறிஞ்சி நம்ம அப்படியே மாடிக்கு 2 மாடி 3 மாடி அந்த
கூட நம்ம மேலே ஏற்றிக்கலாம். ஓகே, இது எவ்வளோ கெப்பாசிட்டி? இதுல பாத்தீங்கன்னா 1/2 HP 1 HP இது ரெண்டு மாடல் இருக்கு. ஓகேங்கண்ணா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஹெவி லைட். ஓகே, இந்த இதுக்கு ஹைட் இது கொஞ்சம் இது வந்து 50 அடி 60 அடி இழுக்கும். ஓகே, இது வந்து ஒரு 40 அடி இழுக்கும். ஓகே, அதுலயே 100 அடி கெப்பாசிட்டி இருக்கு. ஓகே, இதே மாதிரி இது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேங்கண்ணா. இதுல வந்து தொட்டில இருந்து மேல ஏத்துறது இதுல ஒரு மாடல். அப்போ முதல்ல காமிச்ச மாடல் இது ஒரு மாடல். இது மோனோ பிளாக்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாடல் எடுக்கிறதுனாலும் இதை எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, இது எல்லாமே காப்பர். எல்லாமே காப்பர் தான். எல்லாமே காப்பர். இது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி இழுக்கும். ஜாஸ்தி இழுக்கும். ஆமா, அதுலயே பாத்தீங்கன்னா மேல வைக்கிற மோட்டர்லயே கிணத்துல இருந்து எடுக்கிறது கொஞ்சம் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 இன்ச் டெலிவரி, 2 இன்ச் இழுத்து 2 இன்ச் தள்ளுற மாதிரி 2 இன்ச் 2 HP கெப்பாசிட்டி. இந்த ஃப்ளோக்கு வந்து தண்ணி வரும்ன்றீங்க? ஆமா, இது வந்து இழுக்கிறது, இது வந்து தள்ளுறது. சூப்பர். இதுலயே அது மாதிரி 2 HP, இது 3 HP. ஓகேண்ணா. 2.5க்கு 2, 3க்கு 2.5 அந்த மாதிரி பைப் சைஸ்லயும் நம்மகிட்ட இருக்கு. ஓகே, கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். இப்போ இது எல்லாமே கூட நம்ம எல்லா ஊருக்குமே அனுப்பலாம். ஆனா எல்லா ஊருக்கும் அனுப்பலாம். எல்லா ஊருக்கும் எங்கெங்க டிரான்ஸ்போர்ட் இருக்கும் அந்த டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பிச்சு விட்டுருவோம். அதுக்குரிய பில்லு வந்து உங்க காப்பியை வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருவோம். நீங்க ஃபர்ஸ்ட் ஜிபே பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே ப்ராப்பரா பண்ணி கொடுத்து உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். நீங்க அங்க இருந்து மட்டும் டெலிவரி சார்ஜ் கட்டிட்டு நீங்க டெலிவரி எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பார்க்க போறோம்? நம்ம வீட்டு யூஸுக்கு கிரைண்டருங்க. சாதாரணமா 2 லிட்டர் டில்டிங் டைப். இது வந்து பாத்தீங்கன்னா இதை அப்படியே சாய்ச்சி விட்டுக்கலாம். மாவு வந்து வலிச்செடுக்கணும் அவசியம் இல்ல, அப்படியே கவுத்தி விட்டுக்கலாம். இப்படி கவுத்திக்கலாம். சூப்பர்ண்ணா. சரிங்களா, இது 2 லிட்டர் தான். ஓகே, இது வந்து 2 லிட்டர்ல இது ஆர்டினரி. இது நார்மலா யூஸ் பண்றோம். ஆமா, இதை வந்து கவுத்த முடியாது. நம்ம இந்த சட்டியை வந்து இதெல்லாம் கழட்டிட்டு சட்டியை தனியா எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி மாடல். இப்ப கிரைண்டர் எல்லாம் ஸ்டார்டிங் என்ன பிரைஸ் வருது? இது வந்து ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 2500ல இருந்து ஆரம்பிக்கும். 2500. 2500. சூப்பர்ண்ணா. ரொம்ப ஹோல்சேல் ரேட் தான் இது. ஓகே, 2500ல இருந்து ஆரம்பிக்கும். லட்சுமி கம்பெனி 1 வருஷம் கேரண்டியோட தரும். ஓகே, இப்ப இதெல்லாம் என்ன விஷயம்? இது வந்து பாத்தீங்கன்னா கல்யாண மண்டபம் வந்து காய்கறி கட் பண்றது. காய்கறி இது ஆமா, காய்கறி எல்லா கல்யாண மண்டபத்துக்கு ஒரு நேரத்துக்கு 70 கிலோ 60 கிலோ வரைக்கும் கட் பண்ணலாம். எல்லா காய்கறி, வெங்காயம், தக்காளி, பீட்ரூட் எது வேணாலும், வெண்டைக்காய் எது வேணாலும் கட் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இதுல வந்து கல்யாண மண்டபத்துக்கு வீட்டுக்கு இது வந்து தேங்காய் திருவின்னு சொல்லுவாங்க. ஓகே, தேங்காய் திருவுற தேங்காய் எஸ்எஸ்ல வந்துரும். எஸ்எஸ்ல ஃபுல் எஸ். ஓகே, இது என்ன பிரைஸ்ல வரும்? இது உங்களுக்கு 1600 ரூபாயில இருந்து 1600. அடுத்து இந்த மாதிரி பைப் லாமே கூட நம்ம கொடுக்குறோமா? கொடுக்கலாம். நம்ம அதாவது அக்ரிக்கு வேண்டிய ஹெவியான ஓஸ் 2 இன்ச் ஓஸ். இது வந்து 2 இன்ச் ஓஸ். இது 2.5 இன்ச் ஓஸ். 2.5 இன்ச் 2.5 இன்ச் 3 இன்ச். இதுல வந்து 2 இன்ச். இது எவ்வளவு மீட்டர்னா? மீட்டர் கெபாசிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு ஒன்னொன்னு ரேட்டு. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா கார்டன் ஓஸ். ஓகே, கார்டன் ஓஸ்லயே கொஞ்சம் ஹெவி ஓஸ். இதுல கலர்ஸும் கிடைக்கும். கிடைக்கும். 1 இன்ச் 1/4 இன்ச் 1/2 இன்ச் இந்த மாதிரி ஒரு சைஸ்லயும் கிடைக்குது. ஓகே, இது ஓஸ் வகைகள். ஓகே, நெக்ஸ்ட் இதுல என்ன வெரைட்டிங்க? அது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிணத்துல இருந்து, அதாவது ஒரு 50 அடி கிணறு, ஆனா தூரம் போகணும், ஒரு 300 அடி தூரம் போகணும், 400 அடி தூரம் போகணும்னா இந்த மாதிரி 1 HP மோட்டர் வெர்டிகல் பம்புன்னு சொல்லுவாங்க. இது பேர் வெர்டிகல் ஓபன் வெல். ஓகே, சரிங்களா. இது 1 HP 1.5 HP 2 HP. இது அதுலயே வந்து அக்ரிக்கு வந்து கிணத்துக்குள்ள வந்து வெர்டிகல் போடுறது. இது வந்து டெலிவரி வந்து உங்களுக்கு டிஸ்சார்ஜ் அதிகமா இருக்கும். அதாவது லிட்டர் கெப்பாசிட்டி ஒரு மணி நேரத்துக்கு வந்து 35,000 லிட்டர். அதே மாதிரி ஹைட்டும் நல்லா கூடுதல் போகும். நிறைய பாசனத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். விவசாயத்துக்கு தான் அது முக்கியமா யூஸ் பண்றாங்க. ஓகே, இந்த மாதிரி வெரைட்டிஸும் நம்மகிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் இதெல்லாம் என்ன பைப் ஆக்சுவலா? இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா போர் மோட்டருக்கு, நம்ம வீட்டு யூஸுக்கு, அதே மாதிரி அக்ரிக்கு, ஓகே, எல்லாத்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி 1 இன்ச்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. இது வந்து UPVC பைப்புன்னு சொல்லுவாங்க. இது போர் மோட்டர்ல இருந்து உள்ள இறக்கிட்டு மாட்டிட்டு உள்ள 10 அடி 10 அடியா இறக்குறது. ஓகே, ஃபுல் லென்த்தா எல்லாமே இது கட். ஆமா, 10 அடி 10 அடி. நம்ம இது வந்து என்ன யூஸ்னா, நம்மளுக்கு அப்பப்ப நம்ம எவ்வளவு வேணுமோ இறக்கலாம், வேணாம்னாலும் கழட்டிக்கலாம். இதுக்கு போக வந்து கருப்பு பைப்புன்னு ஒண்ணு இருக்கு. அது ஃபுல்லா வந்து ரோலா வரும். அது போனீங்கன்னா உங்களுக்கு ஒரே ரோலா வரும். ஃபுல்லா இறக்குற மாதிரி. ஆமா, இது வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்மி பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். ஓகே, இப்போ இது எப்படி நான் உள்ள இறக்குறோம், நல்ல லைஃப் வருமா? நல்ல லைஃப் இருக்கு. இது நம்மளுக்கு மோட்டரோட ஆயிஸோட இதோட ஆயில் வந்து ரொம்ப கெட்டியா இருக்கும். நல்லா இருக்கும். இது நல்ல லைஃப் இருக்கும். ஓகே, இது வந்து எப்படி 10 பைப்? ஆமா, 10 அடி 10 அடி. அது கேஜிக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஒரு மோட்டரோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கு. ஓகே, இது வந்து அதே மாதிரி 2-3 கம்பெனிகள் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ரேட்டுகள் மாறும். ஓகே, சோ நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இது எப்படி எல்லா ஊருக்குமே? இது எல்லா ஊருக்குமே அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்ல உங்களுக்கு புக்கிங் பண்ணி கொடுத்துருவோம். இது எதுவுமே டேமேஜ் ஆகாத அளவுக்கு எல்லாமே பேக்கிங் பண்ணி தான் வரும். எந்த ப்ராப்ளமும் இருக்காது. டிராவல்ல இது டேமேஜ் ஆகாது. அடுத்து இதெல்லாம் என்னன்னா, இது ஆக்சுவலா போர் மோட்டருக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா, V4 மோட்டருக்கு. அந்த போர் மோட்டருக்கு ட்ரை ரன்னர் பேனல் பாக்ஸ். அதாவது தண்ணி இல்லைன்னா, போர்ல தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும். அதுவே ஆஃப் ஆயிடும். ஆமா, லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் வந்தாலும் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும். 1 HP 1.5 HP 2 HP மோட்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம பேனல் பாக்ஸ் கொஞ்சம் ரேட் மாறும். அதுலேயே லேட்டஸ்ட் டெக்னாலஜியில், அதாவது சிம் கார்டு யூஸ் பண்ணி நம்ம மொபைல் வீட்டில் இருந்து மணிக்கே நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். இல்லை வெளியில இருந்து எங்கேயாவது வந்து நம்ம மொபைல்லே ஆப்ரேட் பண்ணலாம். வீட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது அதே லேட்டஸ்ட் டைப். அட்வான்டேஜ் ஆக்சுவலா இதில் பார்த்தீங்கன்னா அதான் மொபைலில் போட்டுட்டு மொபைல் சிம் கார்டு இது போட்டு நம்ம மொபைலுக்கும் நம்மளுக்கும் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். பேனலுக்கும் கனெக்ஷன் பண்ணிட்டு நம்ம வீட்டில் இருந்த மணிக்கே நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பர்னா. இது ட்ரை ரன்னர் இருக்கு. அதாவது மோட்டர் போர்ல தண்ணி இல்லைனாலும் ஆஃப் ஆகும். மேல் தொட்டி நிறைஞ்சு
தண்ணி வெளியே ஃப்ளோ ஆகும்போது அதுவும் ஆஃப் ஆகும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும். ஃபுல் கண்ட்ரோல், ஃபுல் ஆட்டோமேட்டிக்னா இந்த மாதிரி பேனல் போடும். ஓகே, ஒரு இது போட்டா நம்ம டேங்கை பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல, மோட்டரை பத்தியும் கவலைப்பட வேண்டியது. ஓ சூப்பர்ண்ணா. மோட்டருக்கு கேரண்டி நம்ம சொல்றோம்னா இதனாலேயே மோட்டருக்கு ஃபுல் கேரண்டி கிடைக்கும். ஓகே, அது போக வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொட்டியில சின்ன மோட்டர்ல நம்ம போட்டு பண்றோம், மேல் தொட்டி மட்டும் நிறையுது, அதுக்கு மட்டும் மோட்டர் ஆஃப் ஆகணும்னால இந்த மாதிரி இருக்கு. இது வந்து ஃப்ளோட்னு சொல்லுவாங்க, ஃப்ளோட் கண்ட்ரோல் சுவிட்ச்னு சொல்றாங்க. ஓகே, இந்த 2 மாடலும் நம்மகிட்ட இருக்கு, அவைலபிளா எப்பயுமே இருக்கும். இது ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்ல நான் இது ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 2500 3000 அந்த மாதிரி ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஓகே, இதுலயே சிங்கிள் பேஸ் 3 பேஸ் எல்லாத்துக்குமே நீங்க கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே போல வந்து கீழ் தொட்டிக்கும் மேல் தொட்டிக்கும் தனித்தனியா ஃப்ளோட் போட்டு ஒரே கண்ட்ரோல்ல ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஓ, ரெண்டு தொட்டிக்கும் ஒரே கண்ட்ரோல் வரும். நம்ம வீட்டு பர்பஸாக ஆகட்டும், கமர்ஷியல் ஆகட்டும், அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா மாடல்ஸுமே ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் ப்ரோ. நம்ம பேர் நம்ம கம்பெனி நம்ம கடை பேர் வந்து யுனைடெட் பம்ப்ஸ், ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் ரோட்ல இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான், வாக்கபிள்லே வந்துடலாம். ஓகே, இப்போ எவ்வளவு வருஷமா ப்ரோ நம்ம இதை பண்ணிட்டு? நாங்க 30 இயர்ஸா வச்சிருக்கோம். 30 இயர்ஸா இருக்கும். ஓகே, இப்போ நிறைய பம்ப்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு யூசேஜ் இருக்கும் ப்ரோ. நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணும்போது எல்லாமே நம்ம சொல்லி கொடுப்போமா? அக்ரிகல்ச்சர் பம்ப், டொமஸ்டிக் பம்ப், இண்டஸ்ட்ரியல் பம்ப், பம்ப் ஐட்டம்ல எல்லாமே A to Z நம்மகிட்ட இருக்கு. ஓகே, எல்லாமே எலக்ட்ரிக். ஓகே. இப்போ வந்து ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா எப்படி ப்ரோ அவங்களுக்கு? நீங்க மொபைல் ஆர்டர் பண்ணி நீங்க கூகுள் பே ஆர் அக்கௌண்ட் பே பண்ணலாம். ஓகே, நாங்க உங்களுக்கு டெலிவரி டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணிடுவோம். ஓகே, உங்களுக்கு மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்குள்ளனா ஒரே நாள்லயே வந்துருது. ஒரே நாள் ரீச் ஆயிடும். ஓகே ப்ரோ. இப்போ ஃபியூச்சர்ல நம்ம கிட்ட வாங்கினா சர்வீஸ்லாம் இந்த மாதிரி எல்லா மெட்டீரியலுக்குமே நம்மளது 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் டைம் வந்து சர்வீஸ் வாரண்டி, லைஃப் டைம் சர்வீஸ் வாரண்டி கொடுத்து. ஓ சூப்பர் ப்ரோ. இப்போ டேரக்டா இங்க விசிட் பண்ணா எல்லா நாளுமே வந்து பண்ணிக்கலாம். மண்டே டு சாட்டர்டே மார்னிங் 8 to ஈவினிங் 8:30. ஓகே, சண்டே அன்னைக்கு நீடடா இருந்தா திறந்து எடுத்து கொடுக்கும். ஓகே ப்ரோ. இப்போ நிறைய பேர் வாட்ஸ்அப்ல வந்து கேட்பாங்க, அவங்களுக்கு நம்ம டீடைல்ஸ் எல்லாமே அதுக்கு ரிப்ளை பண்றோம். அது தனியா ஆள் இருக்காங்க அவங்களுக்கு. நீங்க சண்டே கூட நீங்க கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். சூப்பர், உங்களுக்கு ரிப்ளை வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ உங்க வீட்டுக்கு இல்லைனா உங்க அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு இந்த மாதிரி பம்ப்ஸ்லாம் ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் லொகேஷன் இங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ இருப்பாங்க. தேங்க்யூ.